ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, ஓம் வக்ரதுண்டாய ஹீம் என்பதுதான் தடாட்சர மந்திரம். இந்த மந்திரத்தை உச்சரித்து விநாயகரை வணங்கினால் பகைவரை எளிதாக வென்றுவிடலாம். அற்புதமான இந்த கருத்தை அன்பர்கள் மனதில் நிலை நிறுத்தி தொடர் நிலையில் வழிபட அத்துணை விதமான நன்மைகள், இன்பங்கள் தாராளமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 27/6/2026 கிழமை, சனிக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆனி 13வது நாள், பிரதோஷம். இன்றைய விசேஷம், திருக்கோலக்குடி கண்டதேவி காநாடு காத்தான் சிவன் தலங்களில் தேரோட்டம், திரியோதசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, பிறகு 10:45 11:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, திதி திரியோதசி நள்ளிரவு 2:21 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் அனுஷம், நள்ளிரவு 12:07 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று சமநோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, தொகுப்பு என்னவென்றால், சனி பகவானுக்கு தலையில் இடம் கொடுத்த அனுமன். சனி தோஷம் வந்துள்ளது என்றவுடன் பலரும் பயந்து போவார். சனி பகவான் எப்பொழுதும் நல்லவர்களை தண்டிப்பது இல்லை. தீயவை செய்து வாழ்கின்றவர்கள் மட்டுமே சனி பகவான் தண்டிக்கின்றார். கோச்சார ரீதியாக சனி பகவான் 7.5 சனியாகவும், கண்ட சனியாகவும், அஷ்டமத்து சனியாகவும், அர்த்தாஷ்டம சனியாகவும் வருகிறார். அது சிரமங்களை ஏற்படுத்தும் காலம் என்பதால் பொதுவாக சனி பகவான் ராமபிராணியும் ஆஞ்சநேயரையும் வணங்குபவருக்கு கெடுதல் செய்யாமல் விட்டு விடுவார். இதற்கு புராண ரீதியாய் சான்று உள்ளது. இலங்கையில் சிறைப்பட்டு கிடந்தான் சீதை. ராவணன்
எந்த ஆசை வார்த்தைக்கும் அவள் மயங்கவில்லை. சீதையை மயக்க ராமபிரான் உருவத்தை எடுக்கலாமே என்று சிலர் யோசனை சொன்னார். அப்பொழுது ராவணன், அதையும் செய்தேன். நான் ராமர் வேடம் போட்டவுடனே பிறன் மனை நோக்குதல் பாவம் என்றே மனதில் பட்டது. ராமர் வேடத்தில் நான் மனமாற்றம் பெற்றேன் என்றார். கடலில் பாலம் அமைக்கும் பணி நடந்தது. சுக்கிரீவன், அங்கதன், அனுமன் மற்றும் வானர படைகள் அந்த பணியிலே மும்முரமாய் ஈடுபட்டு இருந்தன. அனுமன் பாறைகளை பெயர்த்தெடுத்து ராமபிரானுக்கு வெற்றி என்ற கடலிலே போட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்து சனி பகவான், அனுமனே, இப்பொழுது உனக்கு 7.5 சனி துவங்குகிறது. என் பணியை செய்ய உன் உடலில் இடம் கொடு என்றார். சனி பகவானே, ராவனின் சிறையில் உள்ள சீதாதேவியை மீட்க நாங்கள் இலங்கைக்கு செல்ல வேண்டும். அதற்காகவே இந்த பாலம் அமைக்கும் பணியை சேவையாக செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பணி முடிந்ததும் தங்கள் என் உடல் முழுவதும் எடுத்துக்கொள்ளலாம். அதுவரை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்ற அனுமன் கோரிக்கை வைத்தார். அதை சனி பகவான் ஏற்றுக்கொள்ளவில்லை. காலதேவன் எனக்கு கொடுத்த ஆணையின்படி நான் அதை மீற முடியாது. எனவே உன் உடம்பில் எந்த பாகத்திலாவது நான் இருக்கலாம் என்பதை மட்டும் தெரிவித்தால் போதும் என்றார். அனுமன், என் கைகளை ராமபிரானுக்கு பணியில் ஈடுபட்டுள்ளன. எனவே கைகளை பிடித்து விடாது. காலில் உங்களுக்கு இடம் தரக்கூடாது. அது உங்களை அவமதித்ததுக்கு உரியதாகும். எனவே என் தலை மீது அமர்ந்து உங்கள் கடமையை செய்யுங்கள் என்றார். அவர் தலை மீது அமர்ந்தார் சனீஸ்வரர். அதுவரை சாதாரண பாறைகளை தூக்கி வந்த அனுமன், சனி பகவான் தன் தலை மீது அமர்ந்தபோது மிகப்பெரிய பாறைகளை பெயர்த்து எடுத்து தன் தலையின் மீது வைத்து கொண்டார். அதன் பிறகு கடலில் வீசி பாலம் அமைத்தார். இதனால் பெரிய பாறைகளை எடுக்கும் பொழுது அனுமனுக்கு பதிலாக சனி பகவானே அந்த பாரத்தை சுமக்க வேண்டியதாயிற்று. ஒரு காலகட்டத்திற்கு மேல் சனி பகவான், இனிமேல் என்னால் சுமையை தாங்க முடியவில்லை. அனுமன் தலையிலிருந்து சனி பகவான் குதித்து விட்டார். இதை கண்ட அனுமன், சனி பகவானை என்ன அதற்குள் இறங்கி விட்டீர்கள் என்று கேட்க, நான் தோற்று போனாலும் ராமருக்கு பாலம் அழைப்பதில் நான் பங்கேற்பது பெருமையாக உள்ளது என்று ஏழை எளியவர்களுக்கு ராமபிரானோ அல்லது ஆஞ்சநேயரோ நினைத்து பரிகாரம் செய்தால் அவர்களுக்கு நான் தொந்தரவு தர மாட்டேன், மகிழ்ச்சியாக வாழ வழிவகுப்பேன் என்றார். பரிகாரம். எனவே 7.5 சனி, அர்த்தாசிரம சனி, கண்ட சனி, அஷ்டமத்து சனி நடப்பவர் உங்கள் பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சனிக்கிழமையில் சென்று வணங்கி வந்தார். சனி பகவானின் தோஷம் தாக்காது நன்மையே நடக்கும். ஆஞ்சநேயருக்கு 27 மிளகு வைத்து விளக்கு ஏற்றுவது நல்லது. நாளை தினம் வசதி மிக்க மாமனார் வீடு யாருக்கு அமையும்? இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற அற்புதமான பகுதியும் இதுவே. இந்த பகுதியிலே நீங்கள் ஜோதிடத்தை இலவசமாக கற்றுக்கொள்ளலாம். அதன் மூலம் பிறருக்கு வழிநடத்தவும் தயாராகலாம். ஜாதகத்திலே 12 பாவம் இருக்கிறது. இன்றைய தினம் நாம் முதல் பாவம், அதாவது லக்ன பாவத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய கிரக இணைவுகளை நாம் தெரிந்து பிறருக்கு வழிநடத்த நாம் தயாராகும். லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தால் ஜாதகர் மிகவும் நல்லவர், 10 மாற்று தங்கம். லக்னத்தில் சந்திரன் இருந்தால் கற்பனை வளம் மிக்கவராயிருப்பார், வெள்ளை மனம் கொண்டவராயிருப்பார், கள்ளம் கபடமற்றவர், குளுமையான தேகம் கொண்டவர். லக்னத்திலே சுக்கிரன் இருந்தால் ஜாதகர் அழகாக இருப்பார், கலை நயத்துடன் இருப்பார், ரசிப்பார், ஜாதகம் இனிமையாக இருக்கும். லக்னத்திலே புதன் இருக்க ஜாதகர் நிபுணராய் இருப்பார், கல்வியாளராய் இருப்பார். லக்னத்திலே குரு இருக்க ஜாதகர் நீதி நெறிகளை எப்பொழுதும் மற்றவருக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார், ஆலோசனை வழங்குவார். லக்னத்திலே சூரியன் இருக்க முதன்மை வைக்கும் தன்மை கொடுக்கும் உஷ்ண தேகியாய் இருப்பார். லக்னத்திலே செவ்வாய் இருந்தால் ஜாதகர் முன்கோபம் உடையவராய் இருப்பார். உங்கள் முகத்தில் அல்லது உடம்பில் தழும்பு காயம், வெட்டு காயம் இருக்கும். ஜாதகருக்கு இரத்த அழுத்தம் இருக்கும். சூரியன் பிளஸ் செவ்வாய் லக்னத்திலே இருக்க முகம் கடு கடு என்று இருக்கும். முன்கோபம் அதிகம் உடையவராய் இருப்பார். லக்னத்தில் சனி இருக்க கடுமையான வேலை செய்பவராய் அல்லது வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவராய் இருப்பார். நீதி நேர்மையுடன் திறம் கொண்டவராய் இருப்பார். நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் காண இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், கஜலட்சுமி ராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் 3 ராசிகள். ஜூலை 4 வரை செல்வ யோகம் யாருக்கு? குரு மற்றும் சுக்கிரன் இணைவால் உருவான கஜலட்சுமி ராஜயோகம் ஜூலை 4, 2026 வரை சில ராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வழங்கும் என ஜோதிடர்கள் தெரிவிக்கின்றனர்.
ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்களின் இடமாற்றம் மற்றும் சேர்க்கைகள் பல்வேறு யோகங்களை உருவாக்குகின்றன. அவற்றில் மிகவும் மங்களகரமாய் கருதப்படும் கஜலட்சுமி ராஜயோகம் தற்பொழுது குரு மற்றும் சுக்கிரன் இணைவால் உருவாகியுள்ளது. இந்த யோகத்தின் தாக்கம் கடைசி கடக ராசியில் இருந்து ஜூலை 4ஆம் தேதி 2026 அன்று சுக்கிரன் சிம்ம ராசிக்குள் பெயரும் வரை நீடிக்கும் என்று ஜோதிட கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த காலகட்டத்தில் சில ராசிக்காரர்கள் பொருளாதார முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி, புதிய வாய்ப்புகள் மற்றும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி கிடைக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் மிகவும் சாதகமான பலன்களை வழங்கும் என்று கூறப்படுகிறது. நிதி நிலை மேம்படுவதுடன் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண வாய்ப்பு உள்ளது. நீண்ட காலமாய் இருந்து வந்த பணப்பிரச்சனை குறையக்கூடும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையலாம். சொத்து வாங்கும் யோகம் உருவாவதுடன் நண்பர்களுடைய ஆதரவும் கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் வருமான உயர்வு கிடைக்கக்கூடும். வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு மற்றும் பாராட்டும் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. முதலீடுகள் சாதகமான பலனை தரக்கூடும். நீண்டகால ஆசைகள் நிறைவேற்றுகிற சூழல்கள் உருவாகும். ஆரோக்கியமாக திருப்திகரமாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் காலமாய் இது அமையலாம். நீண்ட நாட்களாய் நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவடைய வாய்ப்பு உள்ளது. வருமான ஆதாரங்கள் அதிகரித்து பல்வேறு வழிகளில் பொருளாதார லாபம் கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து அமைதி நிலவும். பணியிடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். புதிய முதலீடுகள் நல்ல பலனை தரும் என்று ஜோதிட கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தின் பலனை அறிய ஜோதிட ரீதியாக, என் ஜோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை, தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய ஜாதக வழிகாட்டுதலை பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நண்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்குரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். ஒவ்வொரு ராசியாக அதனுடைய பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசியினுடைய பலாபலனை இன்றைய தினம் பார்ப்பதற்கு முன்பு, இன்றைய தினம் அவர்களுக்கு சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் பொழுது அவருடைய சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படுகிறது. ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும். பிரபலங்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும். பணியின் நிமித்தம் வெளியூர் செல்ல வேண்டியது வரலாம். அண்டை அயலாருடன் இருக்கும் மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும். பிரபலங்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கிடைக்கும் பணியின் நிமித்தம் வெளியூர் செல்ல வேண்டியது இருக்கலாம். அந்த ஏழாளுடன் இருக்கும் மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும். மிருக சீரிடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனம் வைத்திருப்பது நன்று. மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று சாமர்த்தியமான செயல்கள் மற்ற மனதில் இடம் பிடிப்பீர்கள். வேலைகளில் கவனம் செலுத்துவது அதிகரிக்கும். அலைச்சல் இருக்கும். சில கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படலாம். உங்கள் குழந்தைகள் சிற்சில பிரச்சனைகள் வரலாம். அதற்காக உங்கள் குழந்தையின் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர்களின் மனதிலே இடம் பிடிப்பீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலையில் கவனம் செலுத்துவது
அதிகரிக்கும் அலைச்சல் இருந்தாலும் வேலை நடக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். உங்கள் குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதற்காக உங்களின் குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். கடக ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறும் முன்பு பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் என்பதை உணருங்கள். திருமணமாகாமல் அதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறும். புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்று யோசனை செய்தவர்களுக்கு எண்ணம் ஈடேறும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் தம்பதியிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறும் முன்பு பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் என்பதை உணருங்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணமாகாமல் அதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு இருந்தவர்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறும். புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்ற யோசனை செய்தவர்கள் எண்ணமும் ஈடேறும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று மிகவும் விரும்பிய நண்பரை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை வரலாம். கவனம் தேவை. உங்களின் பொருட்களை மிகவும் கவனமாய் பார்த்து கொள்ளுங்கள். தூக்கமில்லாத தவிக்கும் நிலையில் உள்ளவருக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மையை தரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று மிகவும் விரும்பிய நண்பரை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை வரலாம். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த உங்கள் பொருட்களில் மிகவும் கவனமாய் பார்த்து கொள்ளவும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் தூக்கம் இல்லாமல் தவிக்கும் நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மையை தரும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று விருப்பங்கள் கைகூடும். பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். காரிய அனுகூலம் உண்டாகும். உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். பண வரத்து குறையும். வாழ்க்கையின் துணையின் உடல்நலத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று விருப்பங்கள் கைகூடும். பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த மனதில் தைரியம் உண்டாகும். பண வரத்து குறையும். வாழ்க்கையின் துணை உடல் நலத்தை கவனம் தேவை. துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவாக இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான காரியம் திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலும் திடீர் பண தேவை ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எந்த வேலை செய்யும் முன்பு அதை பற்றி அதிகமாக யோசிப்பார்கள். சிலருக்கு புதிய வேலை கிடைக்கலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான காரியம் திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த வழக்கம் போல் வியாபாரம் இருந்தால் திடீர் பண தேவை ஏற்படலாம். உத்தியோகத்தில் இப்போ எந்த வேலையும் செய்யும் முன்பு அதை பற்றி அதிகமாக யோசிப்பார்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த வேலையும் கிடைக்கலாம். அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே இந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். திடீர் பண தேவை உண்டாகலாம். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே இந்த கருத்து வேற்றுமை நீங்கும். அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். திடீர் பண தேவை உண்டாகலாம். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் தேடி வரும். நண்பர்களால் இருந்து வந்த தொல்லைகள் தானாக விளங்கும். கண்கள் உபத்திரவும் ஏற்படாமல் இருக்க கவனம் தேவை. உங்கள் கடமைகளை சரிவர செய்தால் நன்மைகள் அதிகரிக்கும். அறிவாற்றலும் செயல்திறனும் கூடும். உழைப்பு வீண் போகாது. திறமையுடன் காரியங்களை செய்வீர்கள். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் தேடி வரும். நண்பர்களால் இருந்து வந்த தொல்லைகள் தானாக விலகும். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர் கண்களுக்கு உபத்திரவம் ஏற்படாமல் இருக்க கவனம் தேவை. உங்கள் கடமைகளை சரிவர செய்தால் நன்மைகள் அதிகமாய் கிடைக்கும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் அறிவாற்றலும் செயலாற்றலும் கூடும். உழைப்பு வீண் போகாது. திறமையுடன் காரியங்களை செய்வீர்கள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று தாய் மாமனிடம் கருத்து மோதல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமாய் உழைப்பினை கொடுக்க வேண்டியது இருக்கலாம். வேலையில் கவனமுடன் செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று தாய் மாமனுடன் கருத்து மோதல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமாய் உழைப்பினை கொடுக்க வேண்டியது இருக்கலாம். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த வேலையில் கவனமுடன் செல்வது நல்லது.
கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று எல்லா நன்மையும் தடையின்றி அடைவீர்கள். மாணவர்கள் கல்வியிலே முன்னேற்றம் காண்பார்கள். இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகும். அதனால் ஏற்பட்ட மனபாரம் குறையும். வரக்கூடிய உபரி வருவையால் கடன் அடைபடும். தொழில் அதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவு வந்து சேரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 7. அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்த இன்று எல்லா நன்மையும் தடையின்றி அடைவீர்கள். ததைய நட்சத்திரத்தை தந்த மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார். இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய்கள் விலகும். அதனால் ஏற்பட்ட மனபாரம் குறையும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் அடைபடும். தொழில் அதிபர்கள் எதிர்பார்த்த வரவுகள் வந்து சேரும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். தொழில் அதிபர் பங்குதாரர்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமையாய் சுமூகமாய் இருக்கும். மனைவி வழியிலே வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும். வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் பெருகும். போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். தொழில் அதிபர் பங்குதாரனும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த கணவன் மனைவிக்கு ஒற்றுமையாய் சுமூகமாய் இருக்கும். மனைவி வழியிலே வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் பெருகும். போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.